சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதில் மூணுத்துலையும் ரொம்ப மெயினாக கவனத்தை செலுத்துவோம். ஏன்னா இது எல்லாமே வருட கிரகங்கள். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நகரும். கரெக்டுங்களா? அப்போது இந்த குரு பயிற்சி ஜென்மகுரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். கரெக்டுங்களா? மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஜென்மகுரு விலகுகிறார், ரிஷபத்துக்கு ஜென்மகுருவாக போகிறார், பிரவேசிக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம அனைவருமே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன? குருவோடைய பார்வை பட்டால் கோடி நன்மை. ஓகே, பட்டாலும் நன்மை, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இப்போ குருவோட பார்வை கன்னி வீட்டில் படும், விருச்சிக வீட்டில் படும், மகரத்தில் படும். ஒரு மடக்குன்னா ஒரு அகல், பெரிய அகண்ட அகல் வாங்கிட்டுங்க. மண் விளக்கு, பியூர் பசுமாட்டு நெய்யை அதெல்லாம் வாங்கி ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த நெய்யை பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். நெய்யை நல்லா உருக்கி காசி அந்த மடக்கில் அந்த நெய்யை ஊற்றி உங்கள் முகத்தை பார்த்துட்டு அந்த மடக்கில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஒரு ஜாதகத்திலே குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சூட்சமம், குரு அதிசூட்சமம் இது நடக்காதவங்க யாருமே இந்த குரு பற்றி பயப்பட வேண்டாம். தனுசு ராசியாக இருங்க, துலாம் ராசியாக இருங்க. உங்களுக்கு குரு தசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, நீங்கள் தான் பயப்படணும். ஏன்? தசா புத்திநாதன் தான் வலிமையாக வேலை செய்யும். சூட்சமம் அதிசூட்சமம் தான் காரியத்தை நடத்தும், அந்தரம் தான் வேலையை நடத்தும் என்பதால் இந்த தசாபுத்தி வர்றவங்களாம் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னால் எல்லா கிரகமே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸை செய்யும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், குரு பயிற்சி இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதில் மூணுத்துலையும் ரொம்ப மெயினாக கவனத்தை செலுத்துவோம். ஏன்னா இது எல்லாமே வருட கிரகங்கள். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நகரும். கரெக்டுங்களா? அப்போது இந்த குரு பயிற்சி ஜென்மகுரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். கரெக்டுங்களா? மேஷத்துக்கு இருக்கக்கூடிய ஜென்மகுரு விலகுகிறார், ரிஷபத்துக்கு ஜென்மகுருவாக போகிறார், பிரவேசிக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம அனைவருமே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன? குருவோடைய பார்வை பட்டால் கோடி நன்மை. ஓகே, பட்டாலும் நன்மை, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இப்போ குருவோடைய பார்வை கன்னி வீட்டில் படும், விருச்சிக வீட்டில் படும், மகரத்தில் படும். சரி, ரைட்டு. இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த குருவோடைய பார்வை, ராசி, இந்த குருவோடைய யோகமான காலகட்டம், இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, குருனா முதல்ல யார்? குரு பயிற்சி அவர் யார்? ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மனது, அதாவது இது செய்யாத, இது சரி வராது, இங்கே போகிற அந்த இடம் உனக்கு சரி வராதுன்னு உங்களுடைய ஆழ்மனது ஒரு விஷயத்தை உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தருக்கும் இயக்கிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் குரு. அந்த குரு போய் தவறான இடத்துல அமைஞ்சார்னா உங்களை உள்மனசு தவறான வழியில் வழி நடத்தும். கரெக்டான இடத்துல இருந்தாருன்னா கரெக்டான வழியில் உங்களை வழி நடத்தும். உங்களை வழி நடத்துபவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வெளியே கிடையாது. சரி, ரைட்டு. உங்களை வழி நடத்துபவர் உங்களுக்கு உள்ளே தான் இருக்கிறாரு அப்படின்னு உணர்த்துபவர் தான் வெளியே இருக்கிற குருவுடைய வேலை. இதை கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். குருன்னா ஜோதிடம் சொல்லி கொடுக்குறவரும் குரு தான், வண்டி ஓட்ட கற்று தருவரும் குரு தான், கேமரா பிடிச்சி வீடியோ எடுக்க கற்று தருவரும் குரு தான், கடை வச்சு டீ ஆற்ற கற்றுக் கொடுத்ததும் குரு தான். இந்த மாதிரியான நம்மளுக்கு வாழ்க்கையில் பாடத்தையும் அனுபவத்தையும் வேலையையும் வித்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு குருக்கு நீங்கள் துரோகம் செய்தாலோ, மனதளவில் காயத்தை ஏற்படுத்தினாலோ, உங்களுடைய ஜாதகத்தில் குரு எவ்விடத்திலே பிரவேசித்தாலும் எவ்விடத்திலே பயிற்சியிலே வந்தாலும் நன்மை செய்ய மாட்டார். நடந்த ஒரு உண்மை, நமது திருவண்ணாமலை மாவட்டத்திலே என் நண்பருடைய டீ கடையில் ஒரு மாஸ்டரை வேலைக்கு வைக்கிறாரு, நல்ல வேலை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த மாஸ்டர் பையன் தான் வந்து வேலை கற்றுக்கிட்டு பக்கத்து கடையில் அட்வான்ஸ் கொடுத்து பக்கத்து கடையில் டீ கடையை வந்து போட்டு அங்கே நல்லா இன்டீரியர் ஒர்க்கை பண்ணி ஓனர் கடைக்கு பக்கத்து கடையிலே கடையை நல்லா டெவலப் பண்ணி ஓனருக்கு பாதகத்தை எவ்வளோ வச்சுட்டார். குருவாக இருந்து தொழில் கற்றுக் கொடுத்த இந்த ஓனருக்கு கிடைத்த ஒரே பாடம், நல்லது செய்யறது தான் இந்த உலகத்தில் தப்போன்ற அளவுக்கு யோசித்து வச்சுட்டான் அந்த பையன். அப்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம நல்லவனாக இருக்கிறது தான் தப்போ அப்படின்னு அளவு யோசிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது. காரணம் என்ன? இந்த குரு என்பவர்
ஏணியாக தான் இருப்பாரே கண்டி அவர் என்றுமே மேலே ஏறி போக விரும்ப மாட்டார். ஆனால் அவர் மேலே தான் எல்லாம் ஏறி போவாங்க. இதுதான் குருவுடைய தன்மை. இந்த வருகின்ற குரு பயிற்சியில் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளோ மனஸ்தாபம் இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு ஒருத்தர் வழிகாட்டியிருப்பார்ல, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பார்ல, வேலை சொல்லி கொடுத்துருப்பார்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் கான்டாக்டில் இல்லாமல் இருப்பீங்கள, அவங்ககிட்ட பேசாமல் இருப்பீங்களே, அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை உங்களுடைய ஈகோவை தூக்கி வெளியே போட்டு போய் பேசிட்டு வாங்க. அதுதான் குருவோடைய அனுகிரகம். நான் போய் 3 மணி நேரம் கேவலம் நின்னா குரு பகவானுக்கு சுண்டல் மாலை வாங்கி போட்டேன் தயவு செய்து சொல்லாதீங்க. உண்மைதான், ஆன்மீக வழிபாடு நான் குறை சொல்லலை, நானே பல கோயில் சொல்கிறேன். ஆனால் முதல் குரு யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அடுத்த குருவை பற்றி போகலாம். ஒவ்வொரு நடமாடும் மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை தான் திருமந்திரம் சொல்லுது. அதுதானே சிவவாக்கியர் சொல்கிறாரு, அதுதானே அகப்பை சித்தர் சொல்கிறாரு, அதுதானே புலிப்பாணி சித்தர் சொல்கிறாரு. அப்போது மனிதரை காயப்படுத்தி விட்டு ஆலயம் செல்வது வேஸ்ட், பலன் கிடையாது, பலன் அளிக்காது என்பதை நம் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒவ்வொருவரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மனிதன் வேறு கடவுள் வேறு இல்லை, உணர்ந்தவன் மாமனிதனாக இருக்கிறான், உணராதவன் அபிலாசையில் சிக்கி வீணாக போயிடுறான். அப்போ உங்களுக்குள்ள இறைத்தன்மை இருக்குது. அந்த இறைத்தன்மையை நீங்கள் உணர்ந்துட்டாலே நீங்களே ஒரு மகா குரு தானே. அதனால் அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும், சாதனை அடைய வேண்டும்னா உங்கள் ஸ்கூல் டீச்சரை போய் பாருங்கள், காலேஜ் டீச்சரை போய் பாருங்கள், உங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்தவங்கள போய் பாருங்கள், உங்களுக்கு கஷ்டத்தில் ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பாங்களே ஒரு 10 நிமிஷம், அவங்களும் ஒரு குரு தான். அவங்கள ஒரு டைமில் நீங்கள் வேணாம் தூக்கி போட்டு வந்திருப்பீங்களே, அவங்கக்கிட்ட போய் நில்லுங்க. குரு நிச்சயமாக உங்களுக்கு சாதகத்தை செய்வார், 100% செய்வார். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் ஓகே சார். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஒரு மடக்குன்னா ஒரு அகல், பெரிய அகண்ட அகல் வாங்கிட்டுங்க. மண் விளக்கு, பியூர் பசுமாட்டு நெய்யை அதெல்லாம் வாங்கி ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் அந்த நெய்யை பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். நெய்யை நல்லா உருக்கி காசி அந்த மடக்கில் அந்த நெய்யை ஊற்றி உங்கள் முகத்தை பார்த்துட்டு அந்த மடக்கில் ஒரு விளக்கை ஏற்றுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்கன்னா 4 மடக்கு வாங்காதீங்க, ஒரே மடக்கு. அதாவது மண்பானையில் வரக்கூடிய அகல் விளக்கில் பெரிய விளக்கு சொல்கிறேன், அதாவது 1/2 லிட்டர் 1 லிட்டர் பிடிக்கும் நெய், அந்த மாரி பெரிய ஒரு அகலை வாங்கி அதில் நெய்யை ஊற்றி, நெய்யில் உங்கள் முகத்தை பார்த்தா முகம் தெரியணும், அந்த மாதிரி நெய்யை ஊற்றி நல்ல தாமரை தண்டு திரி போடாமல் என்றைக்குமே விளக்கேற்றக்கூடாது. தாமரை தண்டு தெரியும், தண்டு திரி, நல்லா பெரிய தண்டு திரியும் போட்டு உங்கள் வீட்டில் அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் முகத்தை பார்க்க சொல்லுங்கள். முகத்தை பார்த்தால் அன்று தெரிய வேண்டும். குரு பயிற்சி அன்றைக்கி தவறாமல் இதை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். பிறகு அந்த விளக்கு அன்று ஃபுல்லாக எரியட்டும், இல்லை 2 நாள் எரியட்டும். எரிந்த பிறகு அந்த மடக்கை துடைத்து நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க, வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, விபூதி வச்சுக்கிறதுக்கு அப்படி எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு கஷ்டத்தில் ஆறுதல் சொன்னவங்க, கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவங்க அனைவருமே நம்மளுக்கு ஒரு குரு தான். அவர்களுக்கு அந்த குரு பயிற்சி அன்றைக்கி கால் பண்ணி ஒரு ஆசீர்வாதமோ, அவங்கக்கிட்ட ஒரு ஹாப்பியாக ஒரு 2 வார்த்தை பேசினாலே இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையை ஒரு மாற்றும். அவங்க 1000 தவறு செய்திருக்கலாம், 1000 விஷயத்தை நோகடித்திருக்கலாம், 1000 விஷயம் உங்களுக்காக தவறாக செய்திருந்தாலும் ஒரு செகண்டாச்சு உங்களுக்காக ஒரு நாள் அவங்க உங்களுக்காக செலவு செஞ்சுருப்பாங்க, உங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்காகவாச்சும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நான் வருஷம் செய்கிறது எப்போவுமே என்னுடைய வாழ்க்கையில் யார் குருவாக இருந்தாங்களோ அவங்கள நினச்சி நான் நிச்சயமாக அவங்கள நோக்கி பயணம் செய்வேன். அதனால் நீங்களும் உங்களுடைய சின்ன வயசாக இருக்கீங்கன்னா காலேஜ் மாஸ்டர், காலேஜ் ப்ரொஃபஸர் போய் பாருங்கள். வயசில் அனுபவம் உள்ள வாழ்க்கைனா கஷ்டத்தில் உதவுனவங்க, காசு கொடுத்தவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு குரு தான். வழிகாட்டி அனைவருமே ஒரு குரு தான். குரு பயிற்சி அன்றைக்கி கோயிலுக்கு போகிறத காட்டிலும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிவங்களை முதல்ல போய் பார்த்து அவங்கக்கிட்ட ஒரு டீ சாப்பிடுங்க, ஒன்றா போய் ஹோட்டலில் சாப்பிடுங்க, ஒரு ஹாப்பியாக இருங்க.
மனிதனும் சந்தோஷமாக இருப்பதை தான் இறைவன் விரும்புகிறானே கண்டி இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனிதனை காயப்படுத்தக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் தவறான முறை. அதனால் குரு பயிற்சி அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டிய குருக்களை போய் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்களை போய் பார்க்கணும். உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்தவங்களை போய் பார்த்து சந்தோஷமாக இருங்க. வெறுங்கையை வீசிட்டு போகாதீங்க. எதனா வாங்கிட்டு போங்க, ஸ்வீட் வாங்கிட்டு போங்க, பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. ரெண்டாவது, ஒரு மடகு வாங்கி நெய்யை நல்லா காசி அதில் ஊற்றி உங்கள் முகத்தை பார்த்தால் அந்த நெய்யில் உங்கள் முகம் தெரிகிற அளவுக்கு இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பாருங்கள், குரு பார்த்தால் கோடி நன்மை. நிச்சயமாக அந்த நெய்யில் உங்கள் முகம் தெரியும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். அதில் விளக்கேற்றி அப்படியே அந்த மடக்கை வச்சுருங்க. பிறகு 1 நாள் 2 நாள் எரிந்த பிறகு அதை நீங்கள் வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேருக்கு சார் இந்த குரு பயிற்சி எனக்கு துலாம் ராசி சார், அஷ்டமத்தில் குரு வராரு, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, சார் நான் தனுசு லக்னம் சார், எனக்கு 6ல் குரு இருக்குது சார். ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு ஜாதகத்திலே குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சூட்சமம், குரு அதிசூட்சமம் இது நடக்காதவங்க யாருமே இந்த குரு பற்றி பயப்பட வேண்டாம். தனுசு ராசியாக இருங்க, துலாம் ராசியாக இருங்க. உங்களுக்கு குரு தசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, நீங்கள் தான் பயப்படணும். ஏன், தசா புத்திநாதன் தான் வலிமையாக வேலை செய்யும். சூட்சமம் அதிசூட்சமம் தான் காரியத்தை நடத்தும், அந்தரம் தான் வேலையை நடத்தும் என்பதால் இந்த தசா புத்தி வர்றவங்களாம் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னால் எல்லா கிரகமே ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸை செய்யும். அதே மாதிரி தான் குருவும் நின்ற இடத்தை பாழ் செய்து பார்க்கும் இடத்தை சிறப்படை செய்கிறார். ஸோ அனைவருமே நிச்சயமாக இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஏன்னா ரிஷபத்தில் குரு, அசுரகுரு வீட்டில் தேவகுரு வருகிறார். அப்போது 2 பேருக்கும் ஆகாதுன்னு சொன்னாலும் அங்கே பிரவேசிக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அங்கே பிரவேசிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அங்கே பிரவேசிக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தில் வரும்போது பலன்கள் வெவ்வேறு மாதிரி மாறும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் அனைவருமே ஜெயிக்க ஒரே ஒரு வழி, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது நவகிரகத்தில் இருக்க குரு இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டிய குரு. அவங்கள போய் நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய கண் பார்வை உங்கள் மேலே பட்டால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை மீண்டும் ஒரு முறை ஸ்ட்ராங்காக நான் இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். நெய்யை வாங்கி நல்லா காசி மண் மடகில் ஊற்றி உங்கள் முகத்தை பார்த்து தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி உங்கள் வீட்டில் குருவை வரவழைத்து குருவுடைய ஆசீர்வாதம் வாங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.